Manpari Somalay. So good. ஓகே, இப்போ இங்கே வந்து சாப்பிட்றீங்க, எப்படி டேஸ்ட்லாம்? ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து இந்த செல்லம்மன் சமையலுக்கு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வரேன். இங்கே திருச்சி வந்ததுலேருந்தே நான் இங்கே எதிர்க்க ஜிஹெச்சில் டாக்டராக இருக்கேன். எவ்ரி தேர்ஸ்டே வந்து நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். ஸோ வந்து இட்ஸ் லைக் ஹோம். இந்த மண்பானை உணவகம் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பித்து ஒரு 15 வருடங்கள் ஆயிடுது. இதில் வந்து ஆரம்பித்த போது இந்த மாதிரியான இயந்திரங்கள்லாம் இல்லை. அப்போ வந்து ஒரு வீட்டு முறை சமையலுங்கிற மாதிரி ஆரம்பித்து அப்புறம் மண்பானை சமையல், அதுக்கப்புறம் ஒரு இயந்திரங்களாக நம்ம உருவாக்கணும். புளிய வரகு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பருப்புக்கு பானை தண்ணி போட்டிருக்காங்க பானையில், அது உலக்கி போட்டிருக்காங்க. இதான் மண்பானை சமையல். ஆமாம், எஸ். உப்பு போடணும், மிளகாத்தூள் போடணும், மஞ்சள் தூள் போடணும், கடலை எண்ணெய் ஊற்றணும் வறுவலுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக்ஸ். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மாள் மண்பானை சமையல் கிட்ட தாங்க வந்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்பானையிலே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம ஐயா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க டேட்டா வீடியோ போய் பார்ப்போம். வணக்கங்க, நான் செல்லம்மாள் மண்பானை சமையல் மோகன் பேசுகிறேன். இந்த உணவகத்தை பற்றி பல பேர் வந்து இது வரைக்கும் கவர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அருண் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மண்பானை உணவகம் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பித்து ஒரு 15 வருடங்கள் ஆயிடுது. இதில் வந்து ஆரம்பித்த போது இந்த மாதிரியான இயந்திரங்கள்லாம் இல்லை. அப்போ வந்து ஒரு வீட்டு முறை சமையலுங்கிற மாதிரி ஆரம்பித்து அப்புறம் மண்பானை சமையல், அதுக்கப்புறம் ஒரு இயந்திரங்களாக நம்ம உருவாக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு சமையலுக்கு ஒரு மரபு வழி சமையல் அறையில் என்னென்ன இயந்திரங்கள் இருந்தனவோ அத்தனையும் வந்து நான் எந்திரத்தோட ஒரு இணைச்சி அதை உருவாக்கியிருக்கிறேன். அதன் மூலமாக அதனுடைய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உணவில் இருக்கிற அந்த நார்ச்சத்து எந்த அளவுக்கு சேதாரம் வந்து குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற அளவில் தான் என்னுடைய அணுகுமுறை. ஏன்னா நார்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மூலம். இப்போது கடவுள்னு எடுத்துக்கிட்டாக்கா விநாயகர் எல்லாருக்கும் வந்து அதிபதி கணபதினு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்ம உணவை வந்து நமக்கு சக்தியாக மாற்றி கொடுக்கக்கூடியதில் முதன்மையான ஒரு சத்து. அந்த ஒரு விஷயத்தை நம்ம சமீப கால நவீன சமையல் அறைகளில் வேகத்தின் காரணமாக, அதிக வெப்பத்தின் காரணமாக அதை ரொம்ப சேதாரப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்ததுனால மரபு வழி சமையல் அறையில் அம்மி, ஆட்டுக்கல், உரல் விளக்க, திருக, இந்த தயிர் கிடையாது எல்லாமே அன்றைக்கி ஒரு மனித எத்தனத்தினால பண்ணப்பட்ட போது அதுக்கான வேகத்தில் இருந்தபோது இதெல்லாம் அந்த அளவுக்கு சேதாரம் அடையலைங்கிறத பின்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்திருந்த ஒரு விஷயமும். இன்னொன்று, அன்னைக்கெல்லாம் நவீன எந்திரங்கள் கிடையாது அப்படிங்கும்போது ஒரு மனித எத்தனத்தில் தான் அவ்வளோதான் செய்ய முடியுங்கிற ஒரு சாத்தியத்துலேயும் அது அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய பார்வையில் ஒரு 50 வருடங்களில் இந்த நவீன சாதனங்கள், அதாவது மின்சார இயந்திரங்கள் வந்தது. இன்னும் அதுக்கு அடுத்தடுத்தது எத்தனையோ இயந்திர அமைப்புகள் வந்துட்ட போது பார்த்திங்கன்னா ஒரு வேகம் கருதி ஒரு இலகுவாக செய்யக்கூடிய அந்த ஒரு இலக்கை வச்சும் சொல்லலாம். இன்னொன்று, ரொம்ப செலவு அதிகம் இல்லாமல் அதை செய்யணும் அப்படிங்கிற இலக்குகள்லாம் வச்ச போது அதனுடைய விளைவுகள் என்ன, தாக்கங்கள் என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் சிந்தித்தபோது அதை முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுல அந்த மரபு வழி இயந்திரங்கள் வீட்டில் இருந்தவையை வந்து நான் இயந்திரமயமாக்கி இந்த உணவை தயாரித்ததில் இது பொதுமக்கள்கிட்ட நல்ல ஒரு கவன ஈர்ப்பை பெற்றது. மட்டுமல்லாமல் இதை சாப்பிட்டவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப வசதியாக இருக்குது, சாப்பிட்ட மாதிரியே தெரியல. பொதுவாக நாங்கள் இவ்வளவு வகைகளை சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா ரொம்ப வயிறு ரொம்ப ஒரு மாதிரி பிளாட்டடெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இங்கே அந்த உணர்வு இல்லை அப்படிங்கிறத பல பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் என்னுடைய அனுபவமும் கூட. உண்மையிலே பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவம், என்னுடைய உடல், என்னுடைய ஒரு ஆராய்ச்சி கூடமாக நான் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்டு பார்த்தம்போது
எனக்கு என்னுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் சரியான முறையில் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உடல் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது. உணவு தேடியும் உறவு தேடியும் பாதுகாப்பு தேடியும் இப்படி பல தேடல்களில் வந்து பார்த்திங்கன்னா உடல் இயங்கி தான் அதை பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு 2 வீலர் 4 வீலர் இப்படி பல சாதனங்களை வச்சிட்ருக்குறோம் இல்லையா, வாகனங்களை. அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் சின்ன பிள்ளையில் இருந்தபோதே பள்ளிக்கூடத்துக்கெலாம் போகிறதுக்கெலாம் இந்த ஆட்டோவில் பிடிச்சி அனுப்புறது, வேனில் பிடிச்சி அனுப்புறது அதெல்லாம் கிடையாது. நாங்கள் அது 2 கிலோமீட்டராக இருந்தாலும் நடந்து தான் போவோம். இன்னும் சொல்லப்போனால் காலையில் 10 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு வந்த பசங்கள்லாம் என் கூட அன்றைக்கி படிச்சிருந்தாங்க. ஆக உடல் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது. இப்போ நான் உணவை பற்றி நான் எவ்வளவோ விஷயங்களை சொல்ல முடியும்னா கூட அந்த உணவு அப்படிங்கிறது நமக்கு சக்தி ஊட்டக்கூடியது அப்படிங்கும்போது அந்த சக்திக்கான ஒரு தேவை இருக்கணும். அந்த தேவை உடல் இயங்கும் போது தான் உருவாகும். அந்த உடல் இயக்கம் இயல்பாக இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம உணவும் அதுக்கு ஒத்துழைக்கும் போது நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எப்படின்னா உடல் உழைப்பு ஒரு பக்கம் இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா அதுக்கான சக்தி ஊட்டக்கூடிய உணவுகள்லாம் அதனுடைய எதிர்நிலையிலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. சுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் சுவை நல்லா தான் இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொன்னான். ஆனால் அது சாப்பிடும்போது நம்ம உடலியல் ரீதியாக அது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மை. எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும் அப்படின்னாக்கா அதை விட ஒரு குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அந்த குறைந்த நிலை வெப்பநிலையை உடல்நிலையினுடைய வெப்பநிலையோடு சமனப்படுத்துறதுக்கு உடம்பு நிறைய சக்தியை உருவாக்கும் போது இந்த சக்தி உருவாக்கம் அப்படிங்கும்போது வெப்பம் உருவாகுது இல்லையா. நம்ம உடம்பை தொட்டு பார்த்தோம்னா வெதுன்னு இருக்குது இல்லையா. உண்மையிலேயே ஒருத்தர் உயிர் விட்டுட்டாருங்கிறத எப்படி தொட்டு பார்த்தே கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சில்லுன்னு போயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த வெப்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூலாதாரம். சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய பை ப்ராடக்ட்ஸ் நம்ம எல்லாமே, சூரிய குஞ்சுகள் நம்மெல்லாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த உணவில் இந்த நார்ச்சத்து ரொம்ப சேதாரமாகக்கூடாதுங்கிறது தான் ஒரே வரி. அந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது ஒன்று சரியான முறையில் இயங்கும்போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு நன்மையூட்டக்கூடிய நுண்ணுயிரிகள், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை ஊக்குவிக்கக்கூடிய பேத்தோஜென்ஸ்னு சொல்லக்கூடிய கிருமிகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்மளுக்கு தேவை. ஆக்சுவலாக நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்ம கூப்பிடுறோமோ இல்லையா, அது நம்ம உள்ளார போயிட்டு வெளியே வந்துட்டு இப்படியே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரிகள், எந்த நோய் வந்தாலும் நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற பல விஷயங்களில் மருத்துவம் ஒரு பக்கம் முன்னேறிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா இந்த உணவகங்களில் வந்து சக்தி ஊட்டக்கூடிய உணவு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த உணவகம் சுவையை முன்னிலைப்படுத்துறது கிடையாது, உங்கள் சுகத்தை முன்னிலைப்படுத்துறது. ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கிறேன். அதாவது உதட்டுக்கும் உள்ளாக்குக்குமான உணவை வந்து இன்றைக்கி வணிக உலகம் முன்னெடுக்குது. அப்படிங்கும்போது அந்த உதட்டிலிருந்து உங்களுடைய இறைப்பை மற்றும் சிறுகுடல் பெருங்குடல் வரைக்கும் உள்ள அந்த பகுதிக்கான ஒரு உணவை நாங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு உணவை நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். அதே விஷயந்தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிறதுல ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு வழியான ஒரு வீட்டில் நெல் இருந்தால் அதை குத்துறது அப்படிங்கிறதுலாம் வீட்லேயே நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். அன்றைக்கி விவசாய கூலிகளாக போனால் கூட நெல் தான், தானியங்களை தான் கூலியாக கொடுப்பாங்க. பணம்லாம் அன்றைக்கி பெரிய புழக்கத்தில் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தானியங்களை கொண்டு வந்து வீட்டில் அதை உணவாக மாற்றணும் அப்படிங்கும்போது அதற்கான முயற்சிகளை வீட்டிலேயே முன்னெடுக்கிறதுக்கு அதற்கான இயந்திரங்கள் இருந்தது இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த உரல் உலக்கை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ இதில் மஞ்சள் லோடு பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மஞ்சளுக்கு இந்த உலக்கைங்கிறது இரும்பு உலக்கை. இது 3 பகுதிகளால் ஆனது. ஆக்சுவலாக வெளிப்புறம் ஒன்று இருக்குது, இந்த நடுவில் இருக்கிறது உள்புறமாக இருக்கிற ஒரு பைப்பு. இது வந்து ஒரு இரும்பில் ஒரு ராடு. அதாவது பார்த்திங்கனாக்கா இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 6 கிலோ குறைஞ்சிரும். எதுக்காகன்னா ஒரு வரமிளகா அடிக்கும்போது இந்த ராடை எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு 6 கிலோ குறைஞ்சிரும். பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு உலக்கை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மல்லி குத்தணும்னாக்கா இதையும் எடுத்துடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா 10 கிலோ தான் இந்த உலக்கையினுடைய வெயிட்டாக மாறிடும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது மிளகா மல்லி மஞ்சள் இது மாதிரிலாம் இடிக்கிறதுக்கு இந்த உலக்கையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போது பச்சரிசி புழுங்கரிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடிக்கணுன்னா இந்த உலக்கை மர உலக்கை இது பார்த்திங்கன்னா ஒன்றுலையும் வெயிட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ பச்சரிசி அப்படின்னா அதுக்கேற்றாப்புல ஒரு உலக்கையை போடுவோம். புழுங்கரிசி கொஞ்சம் இதை விட கடினமாக இருக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இதை விட வெயிட் அதிகமான உலக்கையை போடுவோம். ஆக இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தானியத்தை நம்ம அதை சமையலறையில் கொண்டு வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஒத்து வரக்கூடிய அந்த லோடை கொடுக்கும்போது தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த விளைவு கிடைக்கும். இலக்கு என்னென்னா நார்ச்சத்தினுடைய சேதாரம் அப்படிங்கிறது குறைந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுல. இப்போ நெல் குத்தணுன்னா பாருங்கள், இதில் வந்து பச்சரிசி அது இதெல்லாம் குத்தும்போது இந்த மாதிரி ஃப்ளாட் ஹெட்டு போடுறோம் பாருங்கள். இது மட்டமாக இருக்கு இல்லையா? இது மாவை இடிக்கணும்னா இப்படி போடுவோம். இதே நெல் குத்தணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் உள்ளே இப்படி இருக்கு பாருங்கள். நெல் குத்துறது இது போடணும். ஏன்னா நெல் குத்துறதுக்கு இந்த பக்கத்தை போட்டோம்னா நெல்லை எல்லாம் தூளாக்கிடும். அப்போ இந்த மாதிரியானது இதெல்லாம் ஒரு விஞ்ஞான அறிவு நம்ம மரபு வழியில் இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெல் திரிக்கிறது அப்படிங்கிற இயந்திரத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். மர திருகை இப்போது நெல் குத்தலாம், மர உலக்கையில் போட்டு நெல் குத்துறதை பற்றி நான் சொன்னேன். அதை வந்து திரிக்கலாம், அப்படியே ஒரு மர திருகையை போட்டு திரிச்சும் பண்ணலாம். எங்களுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உரல் உலக்கையில் குத்துறதை விட இந்த திருகையில் போட்டு அந்த நெல் திரிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, எளிமையாகவும் இருக்குது. அதனால் வந்து இதையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். இப்போது இதில் நெல் திரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உமியை மட்டும் உரிச்சு விட்டுரும். இந்த கைக்குத்தல் அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தயாரிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். அது கை குத்தல்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம உலக்கையில் குத்துனதுனால கை குத்தல்னு சொல்கிறோம். பட் அதை திருச்சியும் நம்ம அந்த உமியை எடுக்க முடியும். இதுக்கான இயந்திரத்தையும் நான் வடிவமைச்சிருக்கிறேன். இப்போ இது வந்துங்க நம்ம எண்ணெய் ஆட்டுற இப்போ மரச்செக்கு எண்ணெய்னு ரொம்ப பிரபலமாக இருக்குது இல்லைங்களா? இது மர உரல், மர உலக்கை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரொட்டேஷன் பர் மினிட், ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சுற்றுகள் சுத்தம்னு பார்த்தீங்கன்னா இது 2 சுற்று தான் சுத்தம். ஒரு மாடு கட்டி ஓட்டுற செக்கு அப்படிங்கிறது மரபு வழி செக்குங்கிறது 2 சுற்று தான் சுத்தம். இன்றைக்கி இருக்கிற மரச்செக்கு எண்ணெய் ஆட்டுற இயந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மர உரல் மர உலக்கையே போட்டிருந்தாங்கன்னா கூட அந்த சுற்று ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சுற்றுன்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 14 சுற்று, அதிகபட்சம் ஒரு 25 சுற்று கூட வைக்கிறாங்க. விஷயம் எத்தனை சுற்றுதுங்கிறது கிடையாது, எவ்வளோ வெப்பத்தை அது உருவாக்குது அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த எந்திரத்தை ஓட்டல, இப்போ இது பாருங்கள், இந்த நாட்டு தேங்காய் பருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதை நம்ம இந்த எண்ணெயை பிழியும் போது எவ்வளோ வெப்பத்தை இது உருவாக்குது அப்படிங்கும்போது இதில் நாங்கள் போட்டோன்னா ஒரு 25 கிலோவை போடுவோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளும்போது இது தேங்காய் ரொம்ப கொஞ்சம் மிருதுவானதுங்கிறதுனால சீக்கிரம் ஆடிடலாம். ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் எண்ணெய் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ வெப்பத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அது எத்தனை சுற்றுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய இயந்திரத்தினுடைய சில அளவீடுகளை பற்றி பேசுகிறோம். எந்த ஒரு முறையாக இருந்தாலும் அந்த வெப்பம் எவ்வளோ உருவாகுதுங்கிறதுல நீங்கள் ஒரு குறைந்தபட்ச வெப்பத்தில் அதை நீங்கள் தயாரிக்க முடியுமானால் எண்ணெய் மட்டும் கிடையாது, எந்த உணவுமே அந்த நார்ச்சத்து சேதாரம், 2வது இந்த வெப்பத்தினால அதில் உள்ள வேதியியல் மாறுபாடுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு உகந்த அளவில் செய்யலாம். அதனால் இந்த செக்கை நாங்கள் யூஸ் பண்ணுறதுல இப்போ எங்களுக்கு வேணுங்கிற நல்லெண்ணெய், கடல் எண்ணெயை கொஞ்சம் நான் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன காரணம்னா எள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய் வித்து. எள் நெய் அப்படிங்கிறது தான் எண்ணெய் அப்படின்னு வந்தது. கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறோம். அப்படின்னாக்கா தேங்காய் எள் நெய் அப்படின்னு பொருள்படும். பார்த்திங்கன்னா நம்ம மரபு வழி எண்ணெய் வித்துங்கிறது எள்ளும் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கும் தான் நம்ம மரபு வழி. அதில் வந்து அது விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறோன்னா விளக்குக்கு அதிகபட்ச பயன்பாடும் உணவில் ஒரு குறைந்தபட்ச பயன்பாடும் விளக்கெண்ணெயில் கட்டாயமாக விளக்கெண்ணெயை உபயோகிச்சுருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் சிறு வயதில் இருந்த சமையல் அறையிலெல்லாம் விளக்கெண்ணெய் இல்லாமல் இருக்காது. அதை ஒரு பாட்டிலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த பருப்பு புளி எதெல்லாம் வெப்பத்தை உருவாக்கக்கூடிய உணவு வகைகளாக இருக்குதோ அதெல்லாம் சமனப்படுத்துறதுக்காக விளக்கெண்ணெயை உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயெல்லாம் விளக்கெண்ணெய்னு திட்ட அளவுக்கு அது ஒரு கெட்ட வார்த்தையாக போய் கிடக்கு.
ஆனால் நம்ம உடலை வந்து எப்படி பராமரிக்கிறதுங்கிறதுல அந்த ஒரு பொறுப்பு நமக்கு தான் இருக்கணும். அந்த பொறுப்பை வந்து குழந்தையிலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்க அதை மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கணும், இதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஏதாவது உடல் நல குறைவு வரும்போது என்ன மாதிரி சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அப்போதைக்கான ஒரு சாப்பாட்டு முறையிலலாம் நம்மளை அறியாமலே நம்ம ஒரு கல்வியை பெற்றுக்கிட்டு இருந்தோம். நம்ம உடலை பற்றி, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா சில நோய்கள் மரபொழியாக கூட வந்திருக்கும். அப்படின்னா அந்த குடும்பத்துக்கான உணவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அது நிறைய விஷயங்க நம்ம வந்து மரபொழியில் கிடைச்ச ஒரு அருமையான அனுபவ ரீதியான அறிவு பெற்றிருந்த அந்த ஒரு சமூகத்தை நம்ம இன்னைக்கு கைவிட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு பரிதாபமான நிலை. இப்போ என்ன மாதிரி இப்போ எனக்கு 66 வயசு ஆகிடுச்சுனாக்கா நாங்கள் வந்து ஒரு மின்சாரமற்ற காலத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கி மின்சாரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இந்த இடத்துலையும் நாங்கள் வந்து நிற்கிறோம் இல்லைங்களா. நாங்கள் தான் கடைசி தலைமுறை. அந்த மின்சாரமற்ற காலத்தையும் மின்சாரமற்று எதையுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு காலநிலையை இணைக்கக்கூடிய, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய, நான் இதை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னாக்கா என்னுடைய குழந்தை பருவ அனுபவங்கள், நான் பார்த்த அந்த சமூகம் எல்லாத்தையும் நான் உள்வாங்கி இதை உருவாக்கியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு 40 வயது இருக்கிறவருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறதுங்கிறது புத்தகங்களை வாசித்தோ இல்லை நிறைய பேர் பேசுகிறத கேட்டோ இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் இல்லைங்களா. ஏன்னா எனக்கு அந்த பார்த்த அந்த நேரடி அனுபவம் அப்படிங்கிறதுனுடைய தொடர்ச்சியாக நான் இங்கே இருந்து இதை செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு தனித்துவமான விஷயம். இது ஒரு பெரிய ராக்கெட் விடுற டெக்னாலஜியெல்லாம் நான் பண்ணிட்டேன், அது ஒரு பெரிய சாதனைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உணவுங்கிறது அடிப்படை தேவை, எல்லா உயிரினங்களுக்குமான தேவை உணவு. அப்படின்னு இருக்கும்போது மனித உணவுங்கிறது, மனிதனுக்கான உணவு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற இடத்துல நான் வேலை செய்திருக்கிறேன். அதை இத்தனை வருஷம் தொடர்ந்து செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து இதை பற்றிய நல்ல ஒரு கருத்துலாம் வந்துட்டு இருக்கிறதுனால இதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் அனுமானிக்கிறேன். இது வாழைப்பூ சார். வாழைப்பூ நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி உப்பை போட்டு நல்லா கழுவி நாங்கள் சமைப்போம். நரம்பு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் பொறுமையாக எடுத்து நரம்பை க்ளீன் பண்ணி நல்லா உப்பை போட்டு நறுக்கி கழுவி அப்புறம் சமைப்போம். அந்த கீரை உருவீங்க, முருங்கைக்கீரை உருவோம். முருங்கைக்கீரை உருவனதை விட உப்பு போட்டு வாஷ் பண்ணுவோம். ஒரே ஒரு தண்டு மட்டும் எடுத்துட்டேன். இப்படி தான் பொடிசாக நறுக்கணும். நல்லா பொடிசாக நறுக்கி உப்பை போட்டு நல்லா அலசி நல்லா கழுவி சுத்தம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் அடுப்பில் சமைக்க கொடுக்கணும். நாங்கள் அவங்க சமைப்பாங்க. பொடிசாக நறுக்கணும். நல்லா பொடிசாக நறுக்கிட்டீங்க. நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கணும். போடு பாருங்கள் சார், ஒரு வரலி நறுக்கணும். 2 உப்பு தண்ணி இருக்குது. வாழைத்தண்டு பொரியலுக்கு அரிஞ்சு போடுறேன். உப்பு தண்ணியில் பொரியல். நல்லா பொடியாக நடுக்குங்களா அது? ஆமாப்பா, பொரியலுக்கு பண்ணுறீங்க? பொரியல் பண்ணேன். இது உப்பு போட்டு நல்லா அலசிடணுமா? பாலைக்கீரை தண்ணி ஊற்றிக்குவோம்.
முருங்கைக்காய் போடுவோம், குழம்புலாம் தாளிப்போம், பொரியலுக்கெல்லாம் போடுவோம், முருங்கைக்கீரை கீரைகளுக்கெல்லாம் போடுவோம். அப்படியா? சரி சரி. திருச்சியில் எந்த ஏரியா? எல்லாம் குளிக்க தண்ணி. உறையூரா? சரி சரி சரி. உறையூரில் எந்த தெரு? வாழைப்பூ கூட்டு. எதுக்கு இது வாழைப்பூ போடுறீங்க? வாழைப்பூ கூட்டுப்பா. தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய் மசால் போட்டு கூட்டு பண்ணுறோம். பாசிப்பருப்பு போட்டு டைரெக்டாக போட்டோம்னா வாழைப்பூ கூட்டு டைரெக்டாக போட்டுறோம். ஏன் வாழைப்பூ மட்டும் போடுறோம் தாளிக்காமன்னா, டைரெக்டாக எண்ணெய் ஊற்றி ட்ரையாக இருக்கிற பாட்டில் தாளித்தோம்னா வெடிக்கும், பானை விரிசல் விடும். அதனால் முதல்ல வாழைப்பூ அள்ளி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி அதுக்குரிய தேவையான பொருளை போட்டுட்டு கடைசியாக தாளிச்சு விடுவாங்க. ஓகே. புளிய வரவு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பருப்புக்கு பானை இது தண்ணி போட்டிருக்காங்க பானையில், அது உலக்கி போட்டிருக்காங்க. இதான் மண்பானை சமையல். ஆமாம், எஸ். எதை போட்டு அப்புறம் சரி மாவு கல்லுப்பா. வெண்டைக்காய் வறுவல். உப்பு போடணும், மிளகாத்தூள் போடணும், மஞ்சத்தூள் போடணும், கடலை எண்ணெய் ஊற்றணும் வறுவலுக்கு. சுரக்காய் கூட்டுப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சுரக்காய் கூட்டு. சுரக்காய் போட்டிருக்கேன், வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. அள்ளி காமிக்கவா? மாவு கல். பாவக்காய் ஃப்ரை பண்ணுறான். பட்டை கிராமு, பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டு மசால் வறுவலுக்கு மசால். உருளைக்கிழங்குக்கு தேனை வறுவல், இதுக்கெல்லாம் மசால். ஓகே, இப்போ இங்கே வந்து சாப்பிட்றீங்க, எப்படி டேஸ்ட்லாம்? ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து இந்த செல்லம்மாள் சமையலுக்கு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வரேன். இங்கே திருச்சி வந்ததுலேருந்தே நான் இங்கே எதிர்க்க ஜிஹெச்சில் டாக்டராக இருக்கேன். எவ்ரி தேர்ஸ்டே வந்து நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். ஸோ வந்து இட்ஸ் லைக் ஹோம் குக் ஃபுட் மாதிரியே இருக்கும். எல்லா காய்கறி வெரைட்டியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய விருந்தை சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால இதை ப்ரிஃபர் பண்ணி இதை நான் சாப்பிட்றேன். சரி, இப்போ மண்பானை உணவு சாப்பிட்றீங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது? வேறு லெவலுக்கு இருக்குது. நார்மல் குக்கிங் வீட்டில் செய்கிறதோட இது வந்து வேறு லெவல், ஒரு கைண்ட் ஆஃப் ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் குக்கிங் மாதிரி தோணும். அதனால் சாப்பிடும்போதே அந்த டேஸ்ட்டோட டிஃப்ரென்ஸும் தெரியும். அதனால தான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து என் பேர் டாக்டர் காயத்ரி, இங்கே ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. Taste. Friends. Friends. Manpani Somalay. So good. இப்போ மண்பானை சமையல் சாப்பிட வந்துருக்கீங்க. இது தலைமுறையாக வந்து இது பாட்டிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? ஓகே, எப்படி இது சாப்பாடு? ஓகே. ஓகே, இது எப்படி நீங்கள் யூடியூப்பில் பார்த்து வந்தீங்களா இல்லை யாருன்னா சொல்லி வந்தீங்களா? யூடியூப்பில் பார்த்து தான் வந்தீங்க. சரி, ஓகே. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இதில் சில ஐட்டங்கள் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஓகே. அந்த சுவையும் நல்லா இருக்கு. பழைய காலத்தில் அம்மா சின்ன வயசில் கொடுத்தது ஞாபகம் இருக்கு. ஓகே. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேடம் சாப்பாடு? பருப்பு ரசமும் முடக்க
ஒரு சில பொரியல் மட்டும் எனக்கு தெரியும். இன்னொரு இது எனக்கு சாப்பிட்டு வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல். இன்னும் சாப்பாடு வரல. சாப்பாடு வாழைத்தண்டு பொரியல். About the food, he is asking about the taste and all. How is the food? How Is it good? it's so good. It's not too spicy. It's perfect. Okay. Very, very tasty. ஓகே. You may come and see our kitchen. Kitchen. Yes. You come and see. Visit. Yeah. Yes. ஓகே, திருச்சி பிளேஸ் இஸ் வெரி நைஸ். Very, very nice. ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த மண்பானை சமையல் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லேருந்து உள்ளே வரணுங்க. திரௌபதி அம்மன் கோயில் எதிர்க்கு தான் இருக்குதுங்க. ஏன்னா டவுட்டுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷனாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாயருன். பாய்.